வட்டியில போய் பிரச்சனைண்டா தங்க நகை முக்கியமா போச்சு. மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, அது நமக்கு நினைவு வரல, அது நமக்கு மெட்டரே இல்லை. தங்கத்தை வித்தா வாங்கலாமா? பரவாயில்ல, போய் வெட்டுவோம், வைப்போம், திரும்ப மீட்டி எடுப்போம். வட்டி ஏன் அல்லாஹ் மன்னிப்பான். வட்டி நாங்க வேணுமெண்டா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நம்பாத பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தைரியமாக வட்டியில் கை வைத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், போருக்கு தயாராகுங்கள் என்கிறான். வட்டி என்றால் போருக்கு தயாராகுங்கள். எவ்வளவு தைரியம் முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம் ஊராக பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில முஸ்லிம் நகரங்கள் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக சுத்தி வளைத்தால் முஸ்லிம் நகரம். இல்லாத வங்கி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிழக்கு மாகாணம் அந்த தொங்கலில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகள் கட்டி முஸ்லீமை தான் நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அக்கரப்பத்தில் போய் கேளுங்கள், இல்லாத வங்கியின் பேரை கேளுங்கள். அக்கரப்பத்திலே இல்லாத வங்கி, காத்தாங்குடியில் இல்லாத வங்கி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய வங்கி கணக்கில் கரண்ட் அக்கவுண்டை திறந்து ஓடி இல்லாதவர்கள் எத்தனை பேர் பார்க்கணும். ஓடி இல்லாதவங்க எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வங்கியில போய் வட்டியோட தொடர்பு படுத்தவங்க எத்தனை பேர்? அல்லாஹ் சொல்றான், ரெடி ஆகு என்னோட போராட்டத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தைரியம் இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மறுமையுடைய சன்னிதானத்தை நம்பின ஒருவன் அப்படி கை வைப்பானா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? உன்னுடைய தாயோடு 36 தடவை ஜினா செய்வதை விட கேவலம் என்றார். அவ்வளவு மோசமான விஷயம். ஆனால் இந்த உம்மத்து தைரியமாக கை வைத்திருக்கிறார்கள். இந்த நீட்டாமையில் இருக்கக்கூடிய இந்த வங்கியிலே ஓடி இல்லாத எந்த முஸ்லிமுக்கும் ஓடி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது பேரில் முஸ்தபா, பேரில் இப்ராஹிம், அவருடைய நம்பிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வந்து என்னை நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்பான் என்று நம்பினால் அவர் இன்றையோடு அதை முடித்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பயோ முடித்திருப்பார். எந்த முஸ்லிமுக்காவது வட்டி ஹராம் என்று தெரியாதென்றால் உலகத்தில் பெரிய ஜோக் அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியும் வட்டி ஹராம் என்று. ஆனால் பிஸ்கட்டை எடுத்து திரட்டி பார்ப்பார்கள், ஹலாலா ஹராமா. சீஸை எடுத்து வேணாமா, ஹராம். ஜெலட்டின், அது யோகட்ல ஹலால் சீல் இல்லையே மகன், என் பேங்க்ல எல்லாம் ஹலால் சீல் குத்தியா வட்டி தர்றார்கள். ஓடி என்ன செய்ய? நிலைமை அப்படி இல்லையென்றா எப்படி வியாபாரம் செய்வது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மறுமை என்ற ஒரு நாள் உண்டு என்று எல்லோருக்கும் தெரியும். நம்பினார்களே ஆனால் மறுமைக்காக தயாராகி தன் வாழ்க்கையை சுத்தமாக வாழ்ந்துவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,